ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கணக்கு வீடியோ போட சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் கணக்கில் கூட்டல் கணக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ 2 + 3 ஈக்குவல்ட்டு எவ்வளோன்னா ஈஸியாக நீங்கள் 5 அப்படின்னு போட்டுருவீங்க. அதே இடத்துல 25 + 27 அப்படின்னா இது எப்படி ஈஸியாக கூட்டுவீங்க? இது நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் ஈஸியாக. இப்போ 25 27 7 5 கூட்டினா எவ்வளவு? 12. மீதி 1 52. இப்படியும் கூட்டலாம். இல்லைன்னா இது 20 25 இது 27. அப்போ இதில் ஒரு 20 இதில் ஒரு 20 போது இது எவ்வளோ ஆகும்? 40. அப்புறம் இந்த 5 7 கூட்டினா எவ்வளோ? 12. அப்படி கூட்டினீங்கனாலும் 52 வரும். நீங்கள் இப்படியும் போடலாம், இது மாதிரி ஈஸியாக போட்டுக்கலாம். அதாவது இங்கே ரவுண்ட் வேல்யூஷன். இப்போ இங்கே 25 இருக்கிற இடத்துல 45 இருந்தால் 40 அப்படின்னு வச்சுக்கோங்க. 85 இருந்துச்சுன்னா 80 அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே எவ்வளோ இருக்குதோ அந்த வேல்யூஷனை கூட்டி அப்புறம் இங்கே இருக்கிற மிச்ச வேல்யூஷனை கூட்டி போட்டிங்கனாலும் அதே ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்க்குறக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி கணக்கில் கழித்தல் பார்ப்போம். கழித்தல் உங்களுக்கு எப்படின்னா, இப்போ 7 - 2 = 5 அப்படின்னு ஈஸியாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா 1 டிஜிட்டில் கேட்டால் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இதே 25 - 17 இதுக்கு என்ன ஆன்சர்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இது எப்படி ஈஸியாக போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். 25 கீழே 17. இப்போது 7 விட 5 சின்னது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்கிற நம்பர்லேருந்து கடன் வாங்கணும். அப்போ கடன் வாங்கும்போது இது 1 மாறிடும். 2 1 மாறிடும். இது 15 மாறிடும். இதுலேருந்து ஒன்று கடன் வாங்கினா 10 அது வேல்யூ. 15ல் 7 போனால் எவ்வளோ? 8. இப்போ 1ல் 1 போனால் எவ்வளவு? 0. இப்போ நீங்கள் போட்டிருக்கிற கணக்கு கரெக்டாக அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ 17யும் வந்திருக்கிற ஆன்சர், அதாவது கீழே நம்ம எதை நம்ம மைனஸ் பண்ணுறோமோ அதையும் வந்துக்கிற ஆன்சரையும் கூட்டுறீங்க. இப்போ இதை கூட்டினா எவ்வளவு? 5. இங்கே 25. அப்போ இந்த மேலே இருக்கிற ஆன்சர் வந்துருச்சுன்னா, இதனோட அந்த இது வேல்யூஷன் வந்துருச்சுன்னா நீங்கள் போட்ட கணக்கு கரெக்டு. இது மாதிரி எப்படிப்பட்ட கழித்தல் கணக்குகளும் நீங்கள் போட்டு கரெக்டானு பார்த்துக்கலாம். இது மாதிரி ஈஸியான வீடியோக்களை எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம வீடியோவை மெயினாக ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் வீடியோ போடுறேன். ஓகே, பாய். கணக்கில் இன்றைக்கி பெருக்கல் கணக்கு வீடியோ பார்க்கலாம். இந்த பெருக்கலுக்கு மெயினாக என்ன தெரிஞ்சிருக்கணும்? உங்களுக்கு வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். வாய்ப்பாடு தெரிஞ்சிருந்தால் தான் நாம் பண்ண முடியும். 7 × 8 எவ்வளவு? 7 × 8 எவ்வளவு? 56 ஆச்சுங்களா? இந்த சிங்கிள் வாய்ப்பாடு நீங்கள் போட்டுருவீங்க. இதே 260 × 15 இது எப்படி போடுவீங்க? அப்போது இது எப்படி போடணும்னா 260 × 15 எப்போவுமே பேக் சைட்லேருந்து பெருக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? முதல்ல 5ஆல் 0 பெருக்குன்னா என்ன? எந்த வேல்யூஸ்ன்னு பெருக்குனாலும் 0 தான் வரும். 5 × 6 எவ்வளவு? 30. மிச்சம் 3 இருக்குது. 2 10. அப்போ 13. 1 0 0 1 6 6 0 0 9 3. இதனோட ஆன்சர் இது தான். இப்போ புரிஞ்சதுங்களா உங்களுக்கு? இந்த கணக்கு இந்த இடத்துல என்ன நம்பர் வந்தாலும் இது கரெக்டாக வேல்யூஷன் பேக்கிலேருந்து பெருக்கிட்டு வரணும். ஆச்சுங்களா? இதில் பாயிண்ட் வச்சு பெருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிம்பாங்க. இப்போ இந்த இடத்துல எப்படி நீங்கள் போடுவீங்க? 1 1 1 இங்கே 0.0 அப்புறம் அதுக்கப்புறம் புள்ளி தான்.
சைபரால் எது பெருக்கினாலும் எவ்வளவு? சைபர் தான் வேல்யூ வரும், வேல்யூஷன். அப்போ ஆன்சர் ஓகேங்களா? இந்த புள்ளிங்கிறது நம்ம மெயினாக பார்க்கணும், அதை வச்சு நம்ம போட்டுக்கணும். சரிங்களா? ஓகே, ஆல் த பெஸ்ட். எல்லாம் நல்லா எக்ஸாம் எழுதுங்க. இன்றைக்கி கணக்கில் வகுத்தல் கணக்கு பார்க்கலாம். வகுத்தல் கணக்கு எப்படி போடணும்? இப்போ வந்துங்க 16 வகுத்தல் 2 அப்படின்னு போட்டால் நீங்கள் எவ்வளோ வரும்? இதுக்கு ஆன்சரு 8 ஆச்சுங்களா? 16 2ஆல் வகுத்த எவ்வளோ வரும்? 8 2 16. அதனால் 8ன்னு ஈஸியாக போட்டுருவீங்க. இதே இடத்துல 370 வகுத்தல் 12 அப்படின்னு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 370 12ஆல் வகுக்கணும். 12ஆல் வகுக்கணுன்னா முதல்ல வாய்ப்பாடு தெரிஞ்சுக்கணும். இப்போ 12 வந்து எத்தனை தடவைக்கு இந்த 37க்கு அடங்குன்னு பாருங்கள். அப்போ 12 வந்து 3 தடவை பெருக்கணுன்னா 3 1 3 ஆகும். அப்போ 3 2 6. அப்போ 36. அப்போ இதிலேருந்து கழிச்சா 1, இந்த 10 அடங்காது. அப்போ இந்த இடத்துல என்ன ஒன்று புள்ளி வச்சு மறுபடியும் ஒரு சைபர் போட்டுக்கணும். போட்டு எத்தனை தடவைக்கு அடங்குன்னு பாருங்கள். 9 தடவை போட்டால் 9 2 18, மீதி 1 எச்சா போகும். எட்டால் பெருக்குனிங்கன்னா 96 வரும். அப்போ 4. இப்போ இது எவ்வளோ? 3. அப்போ இங்கே 36 மறுபடியும் 4 இதே தான் வரும். அப்போ இதனோட ஆன்சர் 3.83. இது மனக்கணக்கு. மனக்கணக்குன்னா என்னென்னு தெரியுமா? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கணக்கு வந்து இப்படி எழுதி போடாமல் நாம்பளாக போடுறது தான் மனக்கணக்கு. இப்போ 16 சாக்லேட் இருக்குது. ஒரு சாக்லேட் வந்து ₹2 ஆனால் 16 சாக்லேட்டு எத்தனை ரூபா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 16 சாக்லேட் ₹2 ஒரு சாக்லேட் 2 அப்படி போட்டுக்கூடாது. மனசில் போடுறது எப்படின்னா 10 சாக்லேட்டுக்கு எவ்வளோ வருது? ₹20 வருது. 6 சாக்லேட்டுக்கு எவ்வளோ வருது? ₹12 வருது. அப்போ இது எல்லாம் கூட்டி மனசுலேயே கூட்டி ₹32 அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? இதே மாதிரி ஒரு 255 அதனோட வேல்யூஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ அதனோட ஒரு பொருளோட வேல்யூஷன் வந்து ₹14 அப்படின்னா நீங்கள் எப்படி வேல்யூஷன் போடுவீங்க இதுக்கு? இப்போ இதே அதே மாதிரி தான் பிரிச்சுக்கணும். இப்போது ஒரு பொருள் ₹14னா 10 பொருள் எவ்வளோ வரும்? ₹140. இதே 100 பொருள் எவ்வளோ வரும்? ₹1400. புரியுதுங்களா? அது சைபர் பொறுத்து. இப்போ இதில் 255ங்கும்போது இந்த 1400 வந்து 2 தடவை இது பண்ணோம்னா ₹2800 ஆச்சுங்களா? இந்த 55 இருக்குதுங்களா? 55ங்கும்போது இந்த 100 வந்து 50 பிரிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? ₹700. அந்த 700 அப்புறம் ப்ளஸ் 5. அந்த 5 வந்து I14 எவ்வளோன்னு கணக்கு போட்டுக்கோங்க. 20 70 ஆச்சுங்களா? இப்போ இதெல்லாமே நம்ம மனசுலையே போட்டு கூட்டணும். அப்போ ₹3570 வருது. இப்போ இதை வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இது மாதிரி மனசுலையே நீங்கள் போட்டுக்கலாம். எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அது 10 பொருளாக இருந்துச்சுன்னா அந்த 10 பொருளோட வேல்யூஷன் எவ்வளோன்னு கணக்கு போட்டு அதுக்கு மேலே மிச்சம் வரதெல்லாம் வந்து இந்த வேல்யூஷன் வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதையெல்லாம் நம்ம கூட்டி நம்ம போடும்போது வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இதை வந்து
சின்ன வேல்யூஷன்லேருந்து பழகுங்க. மைண்டில் நம்ம அதை பழகிட்டே வரும்போது வந்து இது இந்த மாதிரி பெரிய கணக்குகளும் ஈஸியாக நம்ம வாய் கணக்காகவே போட்டுக்கலாம். கால்குலேட்டரோ பேப்பரோ எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது.